தோடுடைய செவியன் விடையேறிமோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர்கள்வன் எடுடைய மலராள் முனைநாள் பணிந்தேத்த செய்த ஈடுடைய இராவுரமேவிய இவனன்றே பற்றலோடு கலனா பழித்தேந்தனது உள்ளம் கவர்கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையார் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே நீ பரந்த நிமிர் புன்சடை மேற்கோர் நிலாவென் மதிசூடி பரந்த சூரையன் உள்ளம் கவர்கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே விண்மகிழ்ந்த மகிழ்ந்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் புல் மகிழ்ந்து பலி தேறிய வந்தனது உள்ளம் கவர்கல்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே ஒருமை பெண்மை உடையன் தடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக முறை செய்ய அமர்ந்தெனது உள்ளம் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே மறை கலந்த ஒளி பாடலோடாவலராது மழுந்தே இறை கலந்த இனவெல்வலை சோரையன் உள்ளம் கவர்கல்வன் கரை கலந்த அடியார் பொழில் நீதுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதி பெய்த உடை முயங்கும் உள்ளம் கவர்கல்வன் கடல் முயங்கு கழிசூ குளிர்காரணம் பொன்னம் சிறகன்னம் கடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மா இவன் அன்றே இலங்கு வரை முந்திய தோள்கள் வீரம் விளைவித்த அறையன் வழி சேர்ந்தனம் கவர்கள்வன் துயரிலங்கும் உலகில் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய இவனன்றே முதல் செய்திரை காணிய மாறு கண்டாமரையானும் நீங்கள் உள்ளம் கவர்கள்வன் ஆளுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவரேத்த பேணுதல் செய்கிறே தருடு ஒளியில் சாணும் புறங்கூற இல்லா ஒத்த சொல்ல பலி தேர்ந்தம் கவர்கள்வன் மத்த யானை மருக ஒளி போர்த்தலோர்மா இதுவென்ன பித்தவோடும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே முனி அகன் பொய் அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு மெரிய மனவை துணர் ஞான சம்பந்தம் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொழுவினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொழுவினை
தீர்தல் எளிதாமே. அடுத்தது சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆமாம் திருமணம் தரையா? தடையாயிடுமா? ஓகே. இரண்டாம் திருமணம். ஆமாம், இரண்டாம் திருமணம். இந்த power on, Bluetooth mode. பத்தாம் நம்பர் இல்லை பேசலாம். இன்னும் படிக்கலாம் கூட இல்லை சொல்கிறேன். எடுத்துகிட்டு வந்து என்னன்னு பார்ப்போங்க. எடுக்கலன்னா அவசரம். இப்போ இந்த காலத்துல எல்லாம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம் நடக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அந்த காலத்துலலாம் ஈஸியாக பால்ய திருமணம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் 30-35 வயசாகியும் சரியான மணமகனுக்கு மணமகள் கிடைக்கல, மணமகளுக்கு மணமகள் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து திருமணத்துக்கு நம்ம ஞானசம்பந்தர் பாடிய திருமருகர், ஏன்னா தடைப்பட்ட திருமணம் நடைபெற இது என்ன ஒரு தாற்பயம்னா, அவர் 2 பேரும் மணமக்கள் 2 பேரும் விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அப்பா என்ன பண்ணார்னா, தாய் மாமன் தான் மொத்தம் 3 பொண்ணு, 2 பொண்ணை பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். 3ஆவது பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. என்னடா அது, நம்ம அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இந்த தாய் மாமனை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாங்க அப்பாட்ட சொன்னால் அவர் செஞ்சு வைக்க மாட்டார், நம்ம தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டை விட்டு கிளம்பி ஒரு ஊரில் வந்து தங்கி நைட்டில் ஒரு வீட்டில் தண்ணியில் படுத்துருக்காங்க. அந்த தாய் மாமனை பாம்பு திட்டி இறந்துடுறோம். அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த காலத்தில் ரொம்ப இதுவாக தொட்டு கூட அழ முடியலையே, கல்யாணம் ஆகலையே, அவள் கன்னிப்பெண் எப்படி அவர் இன்னொரு ஆடவனை தொட்டு கூட அழ முடியாத சூழ்நிலை. அதனால் ரொம்ப அழுதுட்டு இருக்கு. அந்த சம்பவம் ஞானசம்பந்தர் வரார். அந்த திருமருகல் இந்த கோயில் இறைவனை வழிபடுத்துகிற என்ன அந்த சத்தம் அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி நடந்து சொன்னோன்னு முதல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த எடுத்து கோயிலில் வச்சு இந்த பாட்டு திருமருகல்ல சடையா எனுமான்னு ஒரு பாட்டு 10 பாட்டு வர 11ஆவது பாட்டு பாடும்போது மணமகன் தூங்கி எழுந்த மாதிரி எழுந்துடும். அப்புறம் 2 பேருக்கு அவரே திருமணம் செஞ்சு வைக்கிறார். அதனால இந்த தடைப்பட்ட திருமணம் அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க, நடக்கல. ஆனால் இறைவன் திருவருளால் ஞானசம்பந்தர் பாட்டில் அவங்க 2 பேரும் திருமணம் அந்த மாதிரி நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இது இருக்கிற மணமக்களுக்கு இந்த பதிகம் ஒரு மனதார வேண்டிக்கணும். நம்ம இங்கே வந்து இறைவன் திருமணால விண்ணப்பம் செஞ்சு வழிபட்டோன்னு வச்சுங்க, அவங்களும் அதை வீட்டில் டெய்லி செஞ்சா நிச்சயம் வெகு விரைவிலே திருமணம் நடைங்கிறது நம்பிக்கை. அதனால அந்த அளவில் இப்போ வந்து ஐயா வந்து சடையா எனுமான்னு பதிகம் படிப்போம். எத்தனாவது பாட்டு சார் அது வந்து பக்கம் 157 22 திருமருகள், திருமுறையில 2ல 18. சரி சரி, இதில் வருது. நானும் திருமுறை புக் தான் வச்சிருக்கேன், படிங்க. ரைட். அது எந்தளத்துல பாடுறோம்? ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு அது பாரு, அது அப்படியே பாடி. சடையாயினுமால் சரணியனுமால் சடையாயினுமால் சரணியனுமால் விடையாயினுமால் பெருவாவினுமால் மடையார் புகழை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுள்ளே. பண்ணு இது வச்சு பாருன்னா ரொம்ப லேட் ஆகும், அதில் ஃபாஸ்ட்டாக பாருங்கன்னா சிவனே எனுமால் முந்தாயனுமால்
முதல்வாயனும் கொண்டார் குவளை உலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவளே சரவே அறையார் கடலும் அழல்வாயறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளைகுண் எழில் வல்வினையே வீர் சடையில் கரந்தாய் உலகம் வலி நீ திரிவாய் பழியில் புகழாய் வலி நீர் மருகல் மகிழ்வாய் இவளை மெலி நீர் மயளாக்கவும் வேண்டினையே முகில் தோன்றிய மணி நீலகண்டம் உடையாய் மருகல் கனி நீலவன் அணி நீலவாக்கினையே பலரும் பரவப்படுவாய் சடை மலரும் பிறை ஒன்றுடையாய் மருகல் புலரும் தனையும் துயிலாள் உடை போந்து அலரும் படுமோ அடியாளிவளே வழுவாள் பெருமான் கடல் வாழ்கையனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவள் துயராக்கினையே இளங்கல் எடுப்ப துலங்கல் விரல் ஊன்றல் தோன்றலனாய் பரங்குள் மதில் சூழ் மருகல் பெருமான் அயராக்கினையே அடியும் இருவர் தெரியாதது ஓர் தித்திரளாயவனே மரியா பிரியா மருகல் பெருமான் அறியாளிவளை அயர்வாக்கினையே அறிவில் சமனும் அலசாத்தியரும் நெறி அல்லன செய்தனர் நின்றுழல்வார் மறியேந்து கையாய் மருகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே இந்த வயனார் வந்து பல்ல பாடினார் என்ன பாடுற கூடவேஷன் படி ஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்ளுதலார் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. யார் கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா இல்லை கோரிக்கை வச்சுக்கோங்க. திரு கிருஷ்ணன் மகன் சந்திரசேகரன், சுப்பிரமணிய சர்மா புழுதிவாக்கம், ஆர் விஜய் புழுதிவாக்கம், விஜய் புழுதிவாக்கம், திரு முரளிதரன் மகன் சிவகுமார், ராம்குமார் இவர்களுக்கெல்லாம் விரைவில் திருமணமாக வேண்டும் என்று இறைவனிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த திருப்பதிகத்தை பாடிக்கிறோம். அவர்களுக்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்ததாக குழந்தை பேர் அடைய, குழந்தை பேருக்காக சில பேருக்கு கல்யாணம் ஆகி சில வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்குது. அது ஒரு ஒரு சின்ன தடங்கள் தான். அது உடம்பு 2 பேருக்கும் நல்லா இருந்தாலும் சீக்கிரம் குழந்தை பிறக்கிறதுக்கான வழிவகைகளை இந்த பதிகம் பாடுதல். பதிகத்தினுடைய சிறப்பு என்னென்னா, இது அற்புத பதிகம். இந்த பதிகத்திலேயே ரொம்ப அற்புதமான பதிகங்கிறது ரொம்ப அவர் சொன்ன மாதிரி ஹை வோல்டேஜ் மாதிரி சொன்னார். இன்றைக்கி மணியை சொன்னார் சார். இன்றைக்கி ஹை வோல்டேஜ் சாதாரணமாக இருக்கிறவரை ஹை வோல்டேஜ் பவர் மாதிரி இந்த இது அற்புத பதிகத்தில் இந்த பேயடையா பிரிவடையும் எந்த ஊர் சார்? அது திருவெண்காடு பதிகம். திருவெண்காட்டு பதிகத்தில் பேயடையா பிரிவடையும் இந்த பாடலை அச்சுலக கதைப்பால் நூல் போட்டு சாத்தி அந்த மெய்கண்டாரோடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லி மெய்கண்டார் பிறந்ததாக ஒரு வரலாறு. அதனால் மிக சிறப்புமிக்க, அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை இந்த ஜென்மத்தில், ஆனாலும் ஞான சம்பந்தர் வாக்கு பலிக்க வேண்டும் என்று இறைவன் அவர்களுக்கு பிள்ளை பேர் அருளினான் என்பது இந்த பதிகத்தின் சிறப்பு. அதனால் இந்த பதிகத்தை பாடி நாங்கள் வேண்டுதல் வச்சா அவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. அவர்களும் நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை தினமும் படித்தால் வெகு விரைவில் அவர்கள் குழந்தை பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அந்த அளவில் இப்போ அந்த பாடலை பாடணும். திருவெண்காட்டு பதிகம் கண்காட்டு நுதனாலும் திருவெண்காடு திருப்பதிகம் பண் சீதாமரம் ராகம் ஆக நமக்கு காட்டும் கனல் காட்டும் கையானும் கண் காட்டும் நுதல்லானும்
கடல் காட்டும் கையான் பெண் காட்டும் பிறை காட்டும் பண் காட்டும் இசையானும் பை காட்டும் புயலானும் பெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பெயடையும் பிள்ளையனோடுள்ள நினைவு ஆயனவே வரம் பெறுவார் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயனதோடு உமைவங்கள் வெண்காட்டு முக்குடலை தோய்வினையார் அவர் தம்மை தோயாவம் தீவினையே மண்ணொடு ஈரணவாரோடு ஆகாயம் மதிரவி எண்ணில் வரும் ஏமானன் இகவரமும் என் திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமயமாம் பேராளன் பின்னவர் கோன் வழிபட வெண்காடிதமானே வெண்காட்டின் தன் புறவின் மடவிண்ட முடத்தாடை மலர் நிழலை குறுகென்று தடமண்டு துறை கண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கலிமுத்த நகை காட்டும் காட்சியதே வேலைமலி தன்கானல் வெண்காட்டாம் திருவடிகள் மலைமலி வன் சார்ந்தால் வழிபடு நன் வரைய வந்த அஞ்சுவரே தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையின் உடன் ஒன்மதியர் முதன்மையார் கூறுகந்தார் உரைகோய பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசங்கிள்ளை வெண்முகிலார் கரும்பெண்ணை மேல் வைத்திருக்கும் வெண்காடு சக்கரமாக்கின்றானும் சலந்தரனை பிளந்தான் அக்கறை மேல் அசைத்தானும் அடைந்த ஈராவத பணிய மிக்கதனு கரு சுரக்கும் வெண்காடும் வினையுறக்கும் முக்குளம் நன்குடையானும் முக்கனுடையவனே மலையெடுத்த உன்மத்தன் முரணெறி தந்தருள் செய்தான் முறைகோயில் கண் வைத்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க பின் வைத்த பொய்வரி வண்டிசை முரலும் வெண்காடே கடல் கிடந்தான் என இவர்கள் ஓராண்மை குளர்கொடி உயர்ந்தாளும் உணர்வறியா வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் உருகாத உணர்வுடைமை உணராமே பெண்டியர்கள் பிண்டு மொழி பொருள் என்னும் பேரியர்கள் அவர் அறிவுடையீர் வேதியர்கள் விரும்பிய வெண்காட்டான் என்று ஓதியராதும் உணர்வினே தன் பொருள் சம்பயகோன் தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன் வெண்புலி வெண்திரை பண்புலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திமை வல்லார் பண்புலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திமை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய பொருவாரே மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய பொருவாரே. யாருக்கு இது குழந்தை பேர்னா திரு வெங்கடாச்சலமாக திருமதி அஞ்சனா அவர்களுக்கும் தங்கமுத்து உமையாளருக்கும் குழந்தை பெற வேண்டி இந்த பதிகத்தை நாம் இங்கே இறைவன் முன் பாடி வழிபாடு செய்தோம். அவர்களுக்கு விரைவில் குழந்தை பெருக்க இறைவன் அருள் புரிவாராக. அடுத்து உடல் உறுப்புக்கள் நலமடைய ஆர் பகவதி புழுதிவாக்கம், தங்கமுத்து உமையாள் தேவி, இளங்கோ அது வேறு அது கோகுலவாசன் அரசு பள்ளி வேலைக்கு இது 2 பேருக்கு தான். உடல் உறுப்புக்கள் மறைவுடையாய் போட்டுருதா? இது என்ன எழுதிருக்குன்னு பார்க்குறேன். உடல் உறுப்புக்குன்னா தலையே நீ வேணுங்க இந்த உடல் பாகம்லாம் இருக்குல்ல இந்த அப்பர் இப்போ நம்ம 1, 2ல் இருக்கோம். அப்புறம் 3, 4 அப்படி போலாமா? இல்ல போறதில்ல, அவங்க ரிக்வெஸ்ட் தகுந்த மாதிரி இது நம்ம ஒன்று. அப்போ அது தலையை நீ வணங்க எடுத்துங்க. எது சூட்டபிள் பதியுமோ அது. ஆமாம், தலையை நீ வணங்க. 218 பக்கம் தலையை நீங்கள் வேணாங்க படிச்சுட்டு வேணால் பொதுவாக வேணால் நீங்கள் அந்த இதை படிக்க போறீங்க மறைவுடைய அது இடர்ந்து எல்லாம் கூட சேர்த்து வாழ்க்கை. ஆமாம், திருப்பூந்துருத்தி திரு அங்கமாலை அங்கமாலை எத்தனாவது பக்கம்? பக்கம் 218.
ஆமாம். தலையே சிற்றம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்டால் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்டால் காண்பின்களோ செவிகால் செய்திகளோ சிவன் எம்மீரை செம்பவள எலி போல் மேனி பிறம் எப்போதும் செவிகால் செய்திகளோ மூக்கே நீ முரராய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரராய் வாழ்த்து கண்டார் மத யானை உரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பேரார் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நிலையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நிலையாய் கால் கூப்பி தொழில் கடி மாமலர் பூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆகையால் பயஞ்சம் ஆரன் கோயில் வலம் வந்து பூக்கையாலட்டி போற்ற என்னாதை வாக்கையால் பயன் கால்களால் பயன் என் கரை கண்டன் ஊரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயன் என் உற்றாருளரோ உயிர் கொண்டு போமிழுது குற்றாலத்தூரை கூத்தனலாம் நமக்கு உற்றார் ஆருளரோ திருப்பங்கோலோ ஈசன் பல்கனத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமான் திருப்பங்கோலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி கேளோனா தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி கேளோனா தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். இந்த உடல் நலிவிட்டு அடுத்தது நம்ம முரளிதரன் வயிற்று வலி அவருக்கு அடுத்தது புற்றாயினா வர படிங்க. அது ஒரு சிறப்பான ஒரு அற்புத பதிகம். அந்த பதிகம் பாடினோடனே ஞான இது நாவுக்கரசருக்கு வயிற்று வலி போயிடுச்சு. அது மாதிரி வணக்கம். இது என்னோட இதுக்கும் நான் கொடுத்துருந்தேன். என்ன இதுக்கு திருமணம் அதை படிச்சுட்டேன் நான் படிச்சுட்டேன். சரி சரி சரி. இன்னொன்று உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்காக கல்யாணம் தான் பாடணும். கல்யாணம் குழந்தை பேரு அப்படி வரிசையா போயிட்டு கல்யாணத்துக்கு வந்து சடையா இருவாள் பண்ணோம். திருமணஞ்சேரியில ஒரு திருமணஞ்சேரி பதிகம் இருக்கு. அதை வேணா இன்னொரு தூரம் திருமணஞ்சேரி இருக்கு. அது தனி. அது விரைவில் திருமணம் நடக்குது. அதுவும் தடை மாறலாம். திருமணம் தெரிஞ்ச இருக்கு சார். நான் தேடணும் சார். இது இளங்கோவன் சார் கொடுத்தாருல அவங்க சாமான். ஆமாம்ப்பா. அவங்க திருமணம் படித்தாச்சு. அவங்க பையனுக்கு அந்த வேலைக்கு தான் அந்த ட்ரைனிங் ஷிப் தான். ஆமாம் ஆமாம். கோகுல் வாசன் இருக்கும். கோகுலாசன் பேர் படிச்சுங்க. திருமணம் தெரிஞ்சு கருமுதல் திருவரை கொடுங்க. கருமுறை திருவிழா இருக்கலாம். அதில் தான் டக்குன்னு இது இருக்கு. கல்யாணத்துக்கு படிச்சுட்டு. ஆமாம், திருமணத்துக்கு படிச்சு திருமணத்துக்கு குழந்தை பேர் எல்லாம் படித்தாச்சு. இப்போ ஒருத்தர் பொதுவாக உடல் நலம் நல்லா இருக்கணும், உடல் உறுப்புகள் நலமாக இருக்கணும்னு படிக்கலாம். 2 படிகள் சேர்த்து திருமணத்துக்கு படிச்சுக்கலாம். கருமுதல் திருவரை பேசுறதுக்கா அது இது திக்குவா இந்த இது திருச்சாழல் பூசுவதும் என்கிறார். அப்புறம் படிச்சிடலாம். இது கருமுதல் திருவரையில் ஃபர்ஸ்ட் பாட்டுங்க. திருமணம் தடை இருக்கும் இல்லை, அது ஒரு திருமணம் இதுவா? அது அவங்களுக்கு அது ஒன்று படிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு இது இருக்கும். திருமணத்துக்கு தனியாக ஒரு பேஜ் வச்சுருக்காங்க அதில். திருமணம்
கருமுதல் நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. கல் ஏதோ இருக்குது கரு இருக்குது கருமகள் இருக்குது. நம்ம திருமணம் எடுத்தேன் சடையா என்பால்ன்றது தடைப்பட்ட திருமணம். அது திருமணத்துக்கு சீக்கிரம் நடக்கணும்னா அந்த திருமணம் செய்யுது. திருவேதிக்குடி இருக்கு. திருமணம் கணவன் ஒற்றுமை திருமணம் சரி இருக்கு. தடைப்பட்ட திருமணம் சடையான படிச்சிட்டோம். இது திருமணம் கூட நீர்வரி திருவேதிக்குடி இருக்கு. திருமணம் கூடவும் அதுவும் தானே தடை மாதிரி தானே. அது திருமணம் சீக்கிரம் நடக்கணுன்றதுக்காக சாதாரி இதே சாதாரி பண்ணு நம்ம பந்துவராய் பேச்சுக்கு அது இதை படிச்சிடலாமா? இதை படிக்கும். இது படிப்புக்கு சொல்லலாமா? பொண்ணு படிக்கிறோம் அதுக்கு படிக்கலாம். கருமுதல் திருவரையில் இல்லை. நீங்க படிங்க சார். திருச்சிற்றம்பலம். அதாவது திருமணம் கூட ஓத வேண்டிய பதிகம் நீருவரி ஆடரவோடு. அது 3ஆம் திருமுறையை சாதாரின் பெறுகிறார். சாதாரிப்பண்ல 3ஆம் திருமுறையில் தான் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். திருமணம் கூட ஓத வேண்டிய பதிகம் திருஞான சம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறையில் திருவேதிக்குடி திருத்தலத்தில் அருளப்பட்ட திருப்பதிகம். பண் சாதாரி, ராகம் பந்துவராய். நல்லா படிக்கணும். ஆரோக்கியமா ஆமை மனை என்பு நிறை போன்பரிடபம் பேருவரி யாவரும் நிறைஞ்சு கழலாதியர் இருந்த இடமாம் தாருமிரி பூகமலி வாழை விரை நாரையினை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடி சொற்பிரிவிலாத மறை பாடி நடமாடுவற்றுள் ஆணை உரிவை மற்புரை புயத்தினிது மேவுவர் என்னாலும் வளர்வானவர் தொழ தொற்பரிய நஞ்சமுதமாக முன் அகின்றவரை அன்ற தொகுசீர் பெற்பறையின் மங்கை ஒரு பங்கர் நகர் என்ப திருவேதிக்குடி போழுமதி போனரவு கொன்றை மலர் தொன்றுடை போழுமதி போனரவு கொன்றை மலர் துன்று தடை வென்றி புகமேல் வாழ்நதி தாழும் அருளாளர் இருளார் மிழறர் மாதரி மயோர் சூழும் இரவாளர் திருமார்பில் விரிநூலர் வரை தோழர் உடைமேல் போழுமதி போனரவு கொன்றை மலர் துன்று தடை வென்றி புகமேல் வாழுநதி தாழும் அருளாளர் இருளார் மிடரர் மாதரி மயோர் சூழும் இரவாளர் திருமார்பில் மிரி நூலர் வரி தோழர் உடைமேல் வேழவுரி போர்வையினர் மேவுபதி என்ப திருவேதி குடியே காடர் கரி காலர் கனல் கையர் அனல் மெய்யர் உடல் செய்யர் செவியில் தோட தெரி கீழர் சரி போவனவர் ஆவனவர் தொல்லை நகர்த்தான் பாடலுடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவார் வேடமொழியான பொடி பூசி இசைமேவு திருவேதி கொடியே சொக்க துணை மிக்கையில் உக்கர முனிந்து தொழு மூவர் மகிழ தக்க அரு பக்க முற வைத்த அரணாரினிது தங்கு நகர்தாம் கொக்கரவும் உற்ற பொழி வெற்றி நிழல் பற்றிவர் வண்டிதை குலாம் மிக்க அமரர் மெச்சி இனிது அச்சமிடர் போக நல்கு வேதி கொடியே செய்ய திருமேனி மிசைவெண் பொடி அணிந்து கருமான் உரிவை போர்த்து ஐயமிடம் என்று மடமங்கையோடு கந்திரியும் அண்ணலிடமாம் ஐயமிடம் என்று மங்கையோடகம் திரியும் அண்ணலிடமாம் வையமிலை மாறினும் ஏறு புகழ்மைக்கு இழிவிலாத வகையால் வெய்ய மொழி தன் புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதி குடியே உன்னை இருபோதும் அடிப்பேனும் அடியார்த்தம் இடர் ஒல்க அருளே உன்னி இருபோதும் அடிப்பேனும் அடியார்த்தம் இடர் ஒல்க அருளே அடியார்த்தம் இடர் ஒல்க அருளே துண்ணி ஒரு நாள்வருடன் ஆழ்நிழல் இருந்த துணை
வந்தனிடமாம் கண்ணியருடாடவர்கள் மாமனம் விரும்பி அருமங்கலம் மிக மென்னியலும் தும்மிடை நன்மங்கையை ஏற்று பதிவேதி கொடியே புறக்கரம் நெருப்பட நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் முடித்தோல் அரகனை அடர்த்தவன் இசைக்கினிது நல்கி அருளங்கனிடம் முக்கிதழ் மடக்கொடி மடந்தையரும் ஆடவரும் வைத்த கலவை விரைக்குழல் மிக கமழ வெண்ணிசை உலாவு திருவேதி கொடியே பூவின் இசை அந்தனோடு ஆழி பொலி அங்கையனும் நேட எரியாய் தேவும் இவர் அல்லர் இனியாவரண நின்று துகிழ்கின்றவரிடம் பாவலர்கள் ஓசையல் கேள்வியது அறாத கொடையாளர் பயில்வார் மேனிய மேவரிய செல்வனிடுமாடமல வீதி நிகழ்வேதி குடியே வஞ்சமன தேரர் மதிக்கேட தம் மனத்தறிவிலாதவர் மொழி தஞ்சமன என்று உணராத அடியார் கருது செய்வனிடமாம் அஞ்சி குடம் வென்று அறுவகை பொருள் தெரிந்தெழு இசைக்கிழவியாய் வெஞ்சினம் ஒழித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேதி குடியே கந்தமலி தன் பொழில் நல் மாடமிடை காழி வளர் ஞானம் உணர்சம் வந்தன் வந்தமலி செந்தமிழின் மாலை கொடுவேதி கொடி ஆதி கடலே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி இமையோர் அந்த உலகை அரசாலும் அதுவே சரதம் ஆணை நமதே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி இமையோர் அந்த உலகம் எய்தி அரசாலும் அதுவே சரதம் ஆணை நமதே. ஆணை நமதே அடுத்தது பாருங்க. பிஸ்கெட் கொடுத்து கொடுங்க. சரி காஃபி ஆறிப்போ நான் கொடுத்துருங்க, முதல்ல காஃபி கொடுத்துருங்க சார். காஃபி கொடுங்க சார். ஹலோ. அடுத்தது வயிறு சம்பந்தமானவரை நம்ம நண்பர் வந்திருக்காரு முரளிதரன். அவருக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அதனால் வயிறு சம்பந்தமான வலிகள் துன்பங்கள் துயரங்கள் தீர இந்த அது ஒரு அற்புத பதிகம் கூற்றாயினவாறு. நான் திருநாவுக்கரசர் பயங்கரமான வயிற்று வலியில் துடிக்கிறார் சமண மதத்துலேருந்து. நம்ம திலகவதி ஆமையார் கோரிக்கை ஆண்டவன்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க, எப்படியாவது அவரை இந்து சமயத்துக்கு, அதாவது நம்ம சைவ சமயத்துக்கு வர வைக்கணும். அப்போ ஆண்டவன் அவருக்கு அந்த வயிற்று வலியை கொடுத்துறாரு. அதுக்கு சூளை நோயின்னு சொல்கிறாங்க. சூளை நோய்ங்கிறது ஒரு பயங்கரமான வயிற்று வலி. அந்த வயிற்று வலி தாங்க முடியாமல் அவர் திருவதிகையில் அக்காவை திலகவதியாரை வந்து சந்திக்கிறார். திலகவதியார் திருநீரிட்டு இறைவன் திருமுன்னால நிறுத்துறார். இந்த திருவதிகை வீரட்டானம் இறைவன் முன்னே நிறுத்தும் போது அவருக்காக தானாகவே பாட்டு வந்தது. கூற்றாயினவாறு விளக்ககளி என்று ஒரு பாடி முடிச்சவன அவருடைய வயிற்று வலி தானாகவே குறைஞ்சி விட்டுறது, சுத்தமா இல்லை. அதனால இப்ப நண்பர் மொழிதனுக்காக இந்த கூற்றாயினவாறு பதிகம் படிக்கப்படுகிறது. சிற்றம்பலம் திருவதிகை வீரட்டம் ஒரு படிச்சு அப்புறம் படிங்க படிங்க. சிற்றம்பலம் அது வந்து என்னன்னா பண் கொல்லி ராகம் நவரும். இதில் என்னன்னா இந்த பண் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பண்ணில் படிக்கிறது சிறப்பு. அதுக்காக பண் சொல்லி பண் கொல்லி கூற்றாயினவாறு விளக்கவே கொடுமை பல செய்தன கூற்றாயினவாறு விளக்கவே கொடுமை பல செய்தன கேட்டாய் அடிக்கே இரவும் பகலும் தெரியாது வணங்குவன் எப்பொழுதும் போற்றாதென் வயிற்றே அகம்பரியே புலரோடு முடக்கிட ஆற்றேன் அடியே அதிகை தேடிட வீரத்தான சூரை அம்மாளே நெஞ்சம் உமக்கு இடமாக இருந்தறிய வஞ்சம் மீதோப்பது கண்டறியே
வயிற்றோடு துணக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தன்னை நலிவதனை நனுகாமல் துறந்து கரந்துமிடி அஞ்சேலும் என் நீர் அதிகை கெடில இரட்டான துறை அம்மானே பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர் படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர் துணிந்தே உமக்காட்செய்து வாழல் முற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்தார் கோடி கொண்டு மேற்போதவல்லீர் பெற்றம் நேற்றுகந்தே சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீர் அடிகேன் அதிகை கேடில காண துறை அமானே கவித்தருளி தன்னை தலையாயவர் தம் கடனாவது தான் அன்னம் நடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே கண்டு கொள் என்று சொல்லி நோக்கியிட தூரை ஒன்றறியேன் கேட்டறியேன் முடக்கிட அதிகை கெடில வீரட்டான துறை அம்பானே சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் திங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலர்ந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் ஒரு சூளை தவித்தருளாய் அலைந்தேன் அடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமலினார் வயந்தே உமக்காட்சிது வாழல் முற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர் பயந்தே என் வயிற்றேன் அகப்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈத்திட நான் அயந்தேன் அடியேன் அதிகை தேனில விரட்டான துறை அம்மானே பலித்தேன் மன்னை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் பஞ்சம் மனம் ஒன்றுமில்லாமையினால் சலித்தார் ஒருவர் துணையாரும் இல்லை சங்கவன் குடை காதுடை எம்பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தே அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே போல மிருகனோ துன்பே கவலை என்றிவற்றை அணுகாமல் துறந்து கலந்து என் கோதிகள் உண்மை அறியார் படுவதி ஆகில் அன்பே அதிகை கெடில விரட்டாதுரை அம்மானே ஓர்தாயங்கூரானையின் ஏருவை தோல் ஆட
மன்னே மாய்வரைக்கே அடர்த்தேட்டு அருள் செய்த அது கருதாய் பேத்தும் புரண்டும் எழுந்தும் எழுந்தாய் என் வேதனையான விளக்கீராய் ஆத்தார் புனல் சூழ் அதிகை கேடில இரட்டான துரை அம்மானே ஆத்தார் புனல் சூழ் அதிகை கேடில இரட்டான துரை அம்மானே. சார் மந்திரமாவது நீங்க எல்லா உடற்பிணி நீங்க ஆமா, எல்லாத்துக்கும். வெப்ப நோய் நீங்க வெப்ப ஜுரம் நீக்கிறதுக்கு அது குளிர் ஜுரத்துக்கு அம்பி நீக்கு ரெண்டு இருக்காது. வெப்ப ஜுரம் பிளஸ் உடல் தீரா நோய் தீரத்துக்கு ஆமா, போடலாம். மந்திரமாவது படிங்க. போடலாம். விசேஷமான பதிகம் அது. அது ஒரு அற்புத பதிகம் மந்திரமாவது. டைம் இருக்கு. மொத்தம் என்ன சார்? 66 இல்லையா? சிறப்பு மலர் அது வந்து 27வது படம் 167 27வது பதிகம் திரு ஆலவாய் மந்திரமாவது. இது பாடிதான் பாண்டிய மன்னனுடைய அந்த உடல் வெப்ப நோய் நீங்கியது. எந்த நோய்க்கும் இந்த பாதிகம் படித்தா உடல் நோய் நீங்கும். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சேந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயா திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போத தருவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீர புனல்வயல் சூழ்ந்த திருஆலவாயா திருநீரே. முற்றி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தங்கோர் புகழ்வது நீரு பற்றி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு ஆலவாயன் திருநீரே. பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவர் தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயா திருநீரே. மருந்தமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு 27 அதிகம் 27 நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே. நீரு இருமைக்கும் உள்ளது நீர் பயிரப்படும்
பாடுபடுவது நீர் பாற்றுவது நீர் துயிலை தடுப்பது நீர் சுத்தமாவது நீர் அயிலை பொலிதரு சூலத்து ஆலாயன் திருநீர் ராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு பரவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அரவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேல் உரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமது கொண்டமிடற்றெம் அளவாயாம் திருநீரே. குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டம் கூட திருப்பதி காப்பு நீங்க படிக்கணும். கடைசி பாட்டு. கல்வியது நீரு எண்ணிசைப்பட்ட பொருளாயற்றும் தகையது நீரு அந்த பணித்தேற்றும் ஆளவாயான் திருநீரே. ஆற்றல் அடல் விரை ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் ஓசுரஞான சம்பந்தன் தேற்றி தனன் உடல் ஒற்ற தீபினியாயின தீர சாட்டிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாட்டிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. சார், இந்த இதுக்கு படிப்பு இன்டர்நெட் கிடைக்குமா? நல்லா படிக்கணுமா? படிப்புக்கு கல்வி இல்ல கல்வியில் சிறக்க இதுல இருக்கும் பாருங்க. நிறைய பாட்டு இருக்கு சார். கல்வியில் எது ஆப்டா இருக்கும்னு சொல்லுங்க. ஆப்டா இருக்கு. நீங்க எந்த பாட்டு நீங்க என்ன சொல்றீங்க? காதலாகிட்ட செஞ்சு பாருங்க, கல்வி செஞ்சு இது மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க. எது உங்களுக்கு ஆப்டா தோணுதோ அதை படிங்க. கல்வியில் சிறந்து விளங்க வந்து இதுதான் இது பேசுறதுக்கு படிப்பு வரத்துக்கும் சொல்லிருக்கு. படிப்பு வரத்துக்கும் இந்த பேரையும் சொல்லு சிரேஷ்டி. இந்த பேர் படிப்புக்கு சேர்த்து சிரேஷ்டி. சரி சரி இது சேர்த்து அது உலகில் படிக்கிறாரு சேர்த்து சரி சரி எழுதிக்கிறேன். படிப்புக்கு உடலூர் கல்வியில் சிறந்து விளங்குறது அரசு உயர்ச்சினா வியாழக்குழுவி முதல் திருமுறைகள் ஓர் உருவாயினே. இந்த பதிகம் படிச்சா படிப்பு ஸ்ரேதியா சிரேஷ்டி படிப்பு சரி. ஓர் உருவாயினே இப்போதான் அதுதான் படிக்கிறேன். அதான் சேர்த்து தனியாக படிக்க வேணாம்ல. இப்போ வந்து நம்ம இளங்கோ அவர்கள் மகன் கோகுல் வாசனுக்கும் இன்னொருத்தவங்க ஸ்ரேதி அவங்களுக்கும் இந்த நல்லா படிப்பு வரணும், இன்டர்ன்ஷிப் அரசு பள்ளியில் வேலை கிடைக்கணும், அந்த பயிற்சி வகுப்பு சேரணுங்கிறதுக்காக அந்த பதிக படிக்கப்படுகிறது. அது என்ன பார்த்தது ஒரு ரூபாய்னா பிரம்மபுரத்தில் அந்த பதிகம் படித்தா முதல் 2-3 திருமுறைகள் படித்த பலன் அது ஒன்று. கல்வியில் சிறந்து விளங்க போட்டாங்க. கல்வியில் சிறந்து விளங்க அதுக்கப்புறம் உலகிற்கு துஞ்சலும் நமச்சிவாய பதிகத்தில் ஒன்று படித்தாலும் இது முக்கியம். டைம் இருந்தால் படிக்கலாம். டைம் இருந்தால் படிக்கலாம். உங்களுக்கு இல்லையா? எது படிக்கிறீங்க? ஒரு ரூபாயின்னு இதுவா? இதில் இருக்கிற முதல் திருமுறை ஒரு முதல் திருமுறை ஒரு 18வது பதிகம் பக்கம் 147.
147. அது வச்சுக்கோங்க. பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌரம். கொஞ்சம் இது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். திருச்சிற்றம்பலம். ஓர் உருவாயினை ஆனாம் காரத்து ஈரியல்பாய் ஒரு விண் முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் கும்பர்கள் பிறவும் படைத்தலில் தடிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் பொன்கடல் நீரண்டும் மொப்பொழு மேற்றிய நால்வர்க்கு ஒல்லி நேரி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநெறி அரவமோடு ஒரு மதி சூடினை ஒரு தாளிரையில் மூவிலை சூரம். நாகால் மான்மரி ஐந்தரை அரவம் ஏனினை காய்ந்த நால்வாய் மகனில் இரு கோட்டொரு கரி ஈரழி துரிதனை ஒரு தனி இரு கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நாயம் அஞ்ச கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை ஐம்புலன் நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருவரை ஒருங்கியவானோ ஏற்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போன்று முப்பொழுது கூரை முடித்து நாமரை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்று எழுவாதனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை பிரமபுரம் பேணினை அறுபதம் முரலோ வேணுபுரம் விரும்பினை இகழி அமைந்து புனர்புகழியமர்ந்தனை பொங்கல் சூழ்வெங்குருவினை பாடி மூலகும் உடைய மேல் மீதந்த தோளின் உரைந்தனை தொலையாயிரே வாய்ந்த பூந்தரா ஏந்தனை வரபுறம் ஒன்றுண திரபுரனை ஒரு மலை எடுத்த இரு திரளரக்கன் விரல் எடுத்தருளினை உறவம் புரிந்தனை முன்னே துயின்றோர் நாமுகன் அறியா பண்பொழு நின்றனை கண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமரரும் வருவகை தேரரும் ஊழியும் உணரா தாழி அமர்ந்தனை எச்சனையோ கொச்சையை மேற்றினை அறுபதம் ஐந்தமர்கல்வியும் மறை முதல் நான் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலமறையோர் மறுவிலமறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டோரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய நன்மையை ஆதரினை நிலையவல்லவர் இல்லை நிலத்தே அனைய தன்மையை ஆதரினை நினையவல்லவர் இல்லை நிலத்தே. இந்த பதிவு சிறப்பு என்னன்னா ஒரு திருமுறை ஓதிக்கிட்டே இருக்கார். அவங்க அப்பா சொல்றாரு, என்னப்பா நீ பாடிட்டு இதெல்லாம் என்னால தொடர்ந்து பாட முடியாது. அதுக்கு ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை நீங்க பாடுங்கப்பா, இது எல்லாம் நான் பாடின அத்தனை பதிகத்தினுடைய பலன் இந்த பாட்டுல கிடைக்குன்னு சொல்றதுனால இந்த பதிகத்தினுடைய சிறப்பு அதான். இந்த பதிகம் படித்தா அந்த 3 திருமுறையும் படிச்சதனுடைய பலன் அது. கல்வியும் சிறந்தது. கல்வி அதான் கல்வியே கிடைக்கும். 60 ஐந்தமர் கல்வி 6 பதமும் ஐந்தவர் கல்வி. ஐந்தவர் கல்வி ஐந்தவர் கல்வி ஐந்தவர் கல்வி படிக்கலாம். 6 பதம் படிக்கலாம். நல்ல அருமையான இது படிச்சா போதுங்க. கல்வி கல்வி போதும். அடுத்தது சரி, அடுத்தது
அவர் தோல் நீங்கள் பேரனுக்கு படிங்க மின்னுமா மேகங்கள். அது வந்து அலர்ஜி, சரும நோய்கள், உடம்பாடு, அது என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் வியாதிகள் குணமாக, தோல் நோய்கள் அல்ல உடம்பு சம்பந்தமான அந்த நோய் சுந்தரர் பதிகம் அது. முதல் 7ஆம் திருமுறையிலே முதல்ல வருது. இல்லை அதான் இந்த புக்ல முதல்ல பேஜ் நம்பர் 7ஆம் திருமுறையா? 67வது பதிகம் 276 பக்கம். திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும். மின்னுமா மேகங்கள் தானே? ஆமா, 276 பக்கம். அதில் இருக்கா பாருங்க 276 அந்த புக்கில் 276 அதில் இருக்கா பாருங்க இந்த புக்ல 276. சரி. முதல் கடைசி நான் பரவீதியில் நீங்கள் பண்ணுங்க. அந்த பண் காந்தாரம் அந்த மாதிரி பாடினாங்க. பண் காந்தாரம் ராகம் மேகங்கள் பொழிந்தெழிந்தாருமே வெடிபடையோடும் திரை பொன்னேற்றும் அன்னமாம் காவிரி அகன்கரை ஊரைவார் அடியினை தொழுதெழும் அன்பராமடியார் சொன்னவாரறிவார் பொருத்தியார் வேள்வி குடிகுளாரடிகளை கிரியனே நாயே என்னை நான் மறக்குமாறு என் பெருமானை என் உடம்படும் பிணிடர் எடுத்தானே என் உடம்படும் பிணிடர் எடுத்தானே. உடுமாறு உள்ளன குடியும் போற்றும் பொய் புனலேனலோடு ஐவனன் சிதறி மாடுமா பொங்கமே மருதமே பொருது மலையன குலைகளை மறைக்குமாறுந்தி கோடுமா காவிரி துருத்தியா வேள்வி முடிவுடாரடிகளை செடியனாயே பாடுமாறு அருகிலே பெருமானை பழவினை உள்ளன பற்றருத்தானை. பொறியமாசந்தனதுண்டமுடகிலும் ஒழுகிழ்ந்தருவிகள் புனதோலங்கவர கரியுமாமிழகொடு கதறிய முந்தி கடலுற விடைப்பெது கருதிரங்கை பொச்செறியுமாகாவிரு துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியேன் நாயன் அறியுமாறருகிலன் எம்பெருமானை அறிவினை உள்ளன ஆசருத்தானை ஒழிந்துவி மும்மலகளின் மறுப்பும் பொன்மலரெங்கையின் நன்மலருந்தி இழுந்திருந்தருவிகள் கடுமுடலின்றி என்றிசையோர்களும் ஆட வந்திங்கு கழிகிழி காவிரி துருத்தியார் வேள்வி குடி உளரடிகளை செடியன நாயன் ஒழிந்திலன் விதற்றுமார் எம்பெருமானை உற்ற நோயிற்றிய உறவுத்தானே. சந்தன துண்டமுடவிலும் பொன்மணி வரங்கிய நன்மலருந்தி அகழும் மாறுதலை வரம்பட பெருதி ஆடுவார் பாவத்தி தன்மலம் திகழும் காவிரி துருத்தியார் வேள்வி குடி உளரடிகளை செடியன நாயன் திகழ்மாறருகில் எம்பெருமானை இழுத்த நோய் இன்மையே ஒழிக்க வல்லாரை மலரையும் மாங்கரையோடு மாலையும் மறுபடியும் அழகியும் மரமனோடு சுமந்து ஒரே நிலத்தில் கைமோய் விரையும் காவிரி துருத்தியார் வேள்வி குடி உடாரடிகளை கரியனை நாயை உரையும் மலரை இதயம் பெருமானை உலகரை பழவினை அறவுத்தானே. ஊருமலே சிவமனவுகந்துள்ளி உள்ளின பலபடி தொன்கரை உகள காருமகரங்களும் காண்பதை கருத்த கவரி மாமாய் சுமந்தொன்படின் விரலை சேருமாகா விருதுருத்தியார் வேள்வி குடி உளரடிகளை செடியன நாயன் ஆறு மலரிகிலன் எம்பெருமானை அம்மை நோய் ஆசருத்தானே.
அம்பல போக்கள பெருதி பொங்கல சுமந்திரும் கூட்டத்தையாப்ப இளங்குமர் முத்தினோடு ரமணி இலகி இருளை பெருமளம் பெய்து கொண்டே கரகுமகாதி குருத்தியால் செயலி குடிகுளாரடிகள் செடியனின் நாயே இளங்குமரடிகளின் பெருமானை மேலையும்மைய வீடு வித்தானே மங்கை ஓர் கூருளந்தேரி மாறனார் திரிபுரம் நீரழற்ற அங்கையான் கழல் அடியன்றி மற்ற அறியான் அடியவர் கடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியாவேண்டி புனிமுறாரடிகளை சேத்திய பாடல் தம் கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவனெறி சென்றே அமருலகம் ஆழ்பவரே தம் கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவனெறி சென்றே அமருலகம் ஆழ்பவரே. திருச்சாளர் தொழுது நாவால் பாடணுமா? அடுத்தது திக்குவாய் பேச்சு வர்றதுக்கு நல்லா பேச்சு வர்றதுக்கு திக்குவாய் இருக்கிறவங்களுக்கு திக்குவாய் போகிறதுக்கு அந்த திருச்சாளர் மாணிக்க வாசகர் பதிகம் அது ஒரு அற்புத பதிகம். சமணர்லேருந்து இலங்கையிலேருந்து ஒரு மன்னன் பொண்ணுக்கு வந்து பேச முடியலன்னு அழைச்சிட்டு வர்றாரு. அவர் ஒரு திரை போட்டு இவர் பாடுறாரு. அந்த பாட்டுக்கு அந்த அம்மா அந்த பொண்ணு தானாகவே பேச ஆரம்பிச்சு பாட்டுக்கு பதில் கொடுக்குது. அந்த மாதிரி சிறப்பு தன்மை வாய்ந்த இந்த பதிகத்தை படித்தா திக்குவாயெல்லாம் போயிடும், நல்லா பேச்சு வரும். அது படிங்க. திக்குவாயே இல்ல, பேசவே வரல, ஊமை பேசும்போது திக்குவாய் பேசும். அதான் அதுல முதல் பாடல் திருச்சாளர்ல திருவாசகத்துல மோகனத்துல ஒன்று பாடிடு, அதுக்கப்புறம் நம்ம பாடுற மாதிரி பாடு. திருச்சாளர் சிற்றம்பலம் 348 அரை போலும் காணீடி போசுவதும் பேசுவதும் போன்பதும் கொண்டு என்னை நீசனவன் உயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. என்ன வீரான் எல்லாக்கும் தானீசன் துன்னம்பை கோவணமா கொள்ளுமது ஏனேடி மண்ணுங்களை தொன்னுபொருள் மறைநாங்கே வான்சரட தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோ. கோயில் சுடுகாடு கொல்புரி தோல் நல்லாடை தாயுமே தந்தையிலே தாந்தனியங்கானேடி தாயிலே தந்தையிலே தாண்டனியன் நாயிடனும் காயுலகர் அனைத்தும் கல்பொடிகான் சாழலோ. அயனை அனங்கனை அந்ததனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு காழுழலாய் சாழலோ. தத்தனையும் எச்சனையும் தலையறுத்து தேவசனம் தொக்கன அவர் தம்மை தொலைத்ததுதான் எண்ணேடி. தொக்கன வந்து அவர் தம்மை தொலை தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகத்தலை மற்ற அருளின் கால் சாழலோ. அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நில முதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என் ஏடி. நில முதல் கீழ் அண்டமுற நின்றில மேல் இருவர்த்தம் சரமுகத்தால் ஆங்காரம் தவிராத்தான் சோழலோ. மலைமகளை உருவாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவந்தடையில் பாயுமது ஏனேடி. சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நீர் தரணியெல்லாம் நிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சழலோ. கோலாலம் ஆகி குறைகடல்வாய் அன்றெழுந்த
நாம் ஏறேடி ஆளாலம் உன்னிலனே அன்றையனால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாழலோ தெல்மால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பெத்தன் காணேடி பெண்பால் உகந்திலனே பேராய் இருநிலத்தோர் வேண்பால் யோகைதி தேவர் கான் சாழலோ தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அடுத்து விட்டான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வாமொன்று தேவர்கட்கோ வான்பொருள் தான் சாழலோ நங்கா இது என்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி கங்காலம் ஆமாக்கே கால அந்தர திருவர் தம் காலம் செய்ய கருத்தனக்கான் சாழலோ காணார் குடித்தோர் குடைத்தலை ஓன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆர்ஏடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாட போவும் வழி அடியார் சாடலோ மலையறையன் பொன்பாவை வாழ்வுகளால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என் ஏடி உலகறிய தீவேளாது ஒழிந்தனே உலகனைக்கும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ தேம்புக்க கண்பனை சூழ் இல்லை இல்லை சிற்றம்பலம் தான்புக்கு நட்டம் பயிலும் அது என் ஏடி காண்போக்கு நட்டம் பைந்திலனேல் தரணியெல்லாம் உன் பூக்க வேகாளிக்கு ஊட்டாம் கான் சாழலோ கடகரியும் பரிமாவும் தேரும் தேராதி இடவமுகந்து ஏறியவாறு எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழைத்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால் கான் சாழலோ நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அந்தாலின் கீழிருந்து அங்கரம் உரைத்தான் காணேடி ஆண்டானில் கேழ்ந்தங்க அறவுரைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறம் மூன்றும் கூட்டேழே சாழலோ அம்பலத்திலே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என் ஏடி நம்பனையும் ஆமாக்கே நாமரைகள் காமரியா என் பெருமான் ஈசா என்று ஏனினகான் சாழலோ சலமுடைய சலந்தரந்தன் உடந்தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணற்கன்று அருளியவாறு என் நேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இழந்து அரணிக்கு அலராக இட ஆழி அருளினன் கான் சாழலோ அம்பரமா புள்ளி தோல் ஆளாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எனும் பெருமான் ஏழு தங்கு ஏழமுது செய்திடும் தம் பெருமை தானறியா தன்மையின் கான் சாழலோ அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அன்றருளி செய்திலனே திருந்த அவர்க்கு உலகியற்கை தெரியா கான் சாழலோ இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்னன்னா
அவர் வந்து இந்த சமண இது இலங்கையில் அந்த மன்னனுடைய பொண்ணு ஊமை. அவர் திரை போட்டு இவர் கேள்வி முதல் 2 வரி இவர் கேள்வி கேட்குறார் மாணிக்கவாசகர். அந்த ஊமை பெண் பதில் சொல்கிறார் 2 வரி. அதான் அந்த பாட்டினுடைய சிறப்பு. முதல் 2 வரி அவர் கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் அந்த பெண் சொல்கிறார். அப்போ ஊமை பெண் தானாக பேச ஆரம்பிச்சிடறான். அதனால அந்த மன்னன் வந்து சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு வந்துடுறான். பொண்ணு பேச ஆரம்பிச்சிடும். பௌத்தத்துலேருந்து சமயத்துக்கு மாறி பௌத்தம் தானே பரவிட்டு தமிழ்நாட்டில் சமணம் பரவிட்டு அது இலங்கையிலேருந்து வந்த மன்னன் அவர் பௌத்தம். அடுத்து நம்ம வந்து இப்போ பொதுவாக இப்போ ஈராக் போர் நடக்குது. அதுக்கு பெரிய பிரார்த்தனை வைக்கணும்னாங்க. கேஸ் தட்டுப்பாடு, அப்புறம் பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து அது நம்ம வந்து ஒருத்தர் நம்ம வீட்டிலே டெய்லி பதிகத்தை படிக்கணும். எப்படியா நம்ம வந்து அங்கே ஈராக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. நம்ம எப்படி பண்ணணும்? இறைவன் தான் அவங்களுக்கு புத்தி சொல்லாங்க. இல்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கேஸ் வராது, பெட்ரோல் ஓட்டுறதுக்கு வாகனத்துக்கு பெட்ரோல் கிடைக்காது. அதுக்கு நம்ம இறைவனுடைய கோரிக்கை வச்சு என்ன சார் அது வேயூர் தோழிப்பங்க அது கோள்கள் வேயூர் தோழிப்பங்கன் ஞானசம்பந்தர் போறாரு. அப்போ வந்து அப்பர் வந்து இப்போ நாடும் கோளும் சரியில்லை, நீங்கள் மதுரைக்கு போகணும்னு சொல்கிறார். அப்போ ஞானசம்பந்தன் சொல்கிறாரு, சிவன் என் கூட இருக்காரு, எந்த கிரகமும் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு பாடுறாரு. எந்த நவகிரக பிரச்சனை இருந்தாலும் இந்த பாட்டை பாடினா நம்ம வந்து சீரும். அதே மாதிரி இந்த கிரகங்களால் ஏற்பட்ட கோளாறான இந்த போர் நடக்குது. இதை படித்தா போர் நிறுத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற 171 திருமறைக்காடு பண் வேந்தை காந்தாரம் ராகம் நவரு வேயுறு தோழி பங்கன் இடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை கடல்வி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உடமே புகுந்த மதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கே மிகவே எலும்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பிலங்க எரு ஏழை உடனே பொண்ணு பொலி மத்த மாலை புனர் சூடி வந்த குளமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே படிக்கமா மதிலுடன் மங்கையோடு வடவாலிருந்து மழையோடும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்து குளமே புகுந்ததனால் கொதியுறு காலங்கி அவனோடு கூட கொடுநோய்களான பதமும் அறிவுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிவேலணிந்து என்னும்
உடமே புகுந்த அதனால் வெஞ்சின உணரோடும் பொறும் விடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அலள தாடை வரி கோவணத்த மடவாழ்த்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நரிசூடி வந்த உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையான கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்தன்று இடைமேலிருந்து படவாழ்தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உடமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையங்கனோடும் இடரான வந்து நரியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல சலமகளோடு மரதிசையோனும் மாலும் அறையோடு தேவ வருகாலம் பலவும் அலைநடம் வேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கடையில் பார்த்து முளையோடு விசையற்கு நல்கு குணமாய மத்தமும் மதியும் நாகம் முடிமேலடைந்து என் உளமே புத்தரோட மனைவாது அழிவிக்கும் திருநீர் செம்மை இளமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை விலை சென்னல் குன்னே வளர்ச்செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசே ஆன சொல் மாலை மோதும் அடியார்கள் வானில் அரசோழர் ஆணை நாளே ஆன சொல் மாலை மோதும் அடியார்கள் வானில் அரசோழர் ஆணை நாளே. அடுத்து முக்தி நம்ம கோவிந்தன் வந்து முக்தி பதிகம் ஒன்றுனார் என்ன சொல்லி எண்ணுங்க ஆறாம் திருமுறை திருப்புகழூர் 65வது பாட்டு முக்தி பதிகம் ஆறாம் திருமுறையில் 65வது திருப்புகழூர் படிகம் பாடுங்க அப்படின்னாரு வர முடியல என்னால அவருக்காக இந்த பதிகம் பாடப்படுகிறது கோவிந்த் பக்கம் வந்து 267 திருப்புகழூர் அப்புறம் சாமி பாடி நிறைவு பாடல் இந்த பாடினாரு அதுக்கு முக்தி அடைஞ்சிட்டார் நல்லா
திருமுட்டியை படிங்க. திருத்தாள் என்னவேன் சொல்லி என்னோ எம்பெருமான் திருவடியே என் நல்லார் கண்ணிலேன் மாற்றோர் கலைக்கண் இல்லேன் கடலடியே கை கொழுது காணின் நல்லார் பொன்னூலே 9 வாசல் வைத்தார் ஒக்க அடைக்கும் போதுணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அங்கவி போலாய் அல்லாடினார் ஆதிரையாயாளர் பங்கம் ஒன்றில்லாத பழசடினாய் பாம்போடு திங்கள் பகை தீர்த்தாண்டாய் சங்கை ஒன்றின்றிய தேவர் வேண்ட சமுத்திரத்தின் அஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே முன்னடிக்கே போதுகின்றேன் திருப்புகலூர் மேவிய தேவதேவே பழிப்பு குறையினாய் கண்ணாரின் சொல் மைதிரவு கண்ணாலை பாலும் கொண்டாய் மான்மறை கை ஏந்தினாய் வஞ்ச கல்வர் ஐவரையும் என்மேல் தரப்பு அறுத்தாய் அவர் வேண்டும் காரியமின் காவதில்லை பொய் முறையா உன்னடிக்கே போதுகிறேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே திருளாதான் மூயையிலும் தீயில் வேவ திரைவளைத்து செங்கனையால் செற்ற தேவ மருளாதா தம்மரத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பிணி தீர்ப்பாய் வானோர்க்கென்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அருமேலாம் நீர்மேலாம் ஆய்ந்தும் காணா பொருளாவாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே நீங்காமை வைத்துகந்த நீதியானே பாரேறு படுதலையில் பொறிகொள்வானே பண்டகற்காய்ந்தானே பாவநாசா காரேறு முகிலனைய கண்டத்தானே கருங்கையை கழிவுரிவை கதற போர்த்த பேரேரே உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே விரிசடையாய் வேதிய நீ வேத கீதா வெறிபொழில் சூழன் காட்டாய் மீய சூழல் திரிபுரங்கள் செய்த தேவ தேவே திருவாரூர் திருமூலத்தானம் மேயாய் மறுவினியார் மனத்தூளாய் மாகாளத்தாய் வலஞ்சுழியாய மாமரை காட்டென்றாய் என்றும் புரிசடையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே தேவாத தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அளவிட்டு தேடி நின்று நாவாத மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போன்ற காவாத பொலிசோரை காண பேராய் கடுகுன்ற துச்சியாய் கடவுளே நின் பூவாத பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே நீயாடி நின் மலனே நீல கண்டா நிறைவுடையாய் மறைவல்லாய் நீதியானே மையாடு கண்மடவாள் பாரத்தானே மாந்தோள் உடையாய் மகிழ்ந்து நின்றாய் பொய்யாடு தூவிலம் கொன்றை மாலை கொன்றடியே நான் இட்டு கூறி நின்றே பொய்யாத சேவடிக்கே போகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே துண்ணாம் சேர் கோவணத்தாய் தூய நீற்றாய் துளைநிலங்கு வெண்மழுவாள் கையில் ஏந்தி தன்னடையும் தன்மதியாய் பாம்பும் நீரும் தலைமுடிகளை வைத்துகந்த தன்மையானே அந்த நடை மடவாள் பாசத்தானே அக்காரம் பூண்டானே ஆதியானே ஒன்னம் கடலடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே ஒருவரையும் நல்லாது உணராது உள்ளம்
உணர்ச்சி தடுமாற்றத்து உள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என்றே நீ இல்லாத கரவருத்தாய் கில்லே ஏல கருவறை காணல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீதோடாமை காலால் செற்ற ஒருவரையாய் முன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளோர் மேவிய பொன்னியனே ஒருவரையாய் முன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளோர் மேவிய பொன்னியனே. இறுதியா அந்த திருத்தொண்ட தொகை படிச்சிடலாம். படிச்சிடலாம். மணி 11 ஆயிடுச்சு. மறைவுடையாய் ஒன்று படிக்கணும். ஆனா மறைவுடையாய் படிக்கணும் சார். மறைவுடையாயிடம் படிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. மறைவுடையாய் வந்து படம் இது வேகமா படிச்சுட்டு அதுக்கு திருத்தொண்ட தொகை படிக்கலாம். பக்கம் மட்டும் சொல்லுங்க. மறைவுடையாய் 68 அது 8வது பதிகமா திருத்தொண்ட தொகை 70 நெடுங்காலம் 7வது பதிகம் 128 128வது பக்கம். இந்த உங்க புக்கு, இது உங்க புக்கா? சிறப்பு மலர் 128. சிறப்பு மலர்ல 128 திருநெடுங்கலம். மறைவுடையாய் தான் படிக்கணும் அவரு. கரெக்ட். ஆமா, இடர் எல்லாம் ஜெனரல் இடர்கள் எல்லாருடைய துன்பத்தையும் கலைகின்ற பதிகம். ஓகே. திருநெடுங்கலம் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். வேகமாகவும் படிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பாகமா பண்ணா படிச்சுட்டு அடுத்து வேகமா படிச்சேன். ஒன்றும் இல்லை, 5 நிமிஷம் தான். திருச்சிற்றம்பலம். தோளுடையாய் வாசடை மேலும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசி நல்லால் குறை உடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நீரை உடையார் இவர்களையார் நெடும் களம் மேயவனே. இப்போ ஃபாஸ்டா பாருங்க. தன்னை திடுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைக்கண்ணையாம் எடுத்து வைத்த திருந்திய தேவனின் மனத்தகத்தோர் பாடலாடல் பேணீராம் மகளும் நினைத்தெழுவார் இடர்களையார் நெடுங்கலம் மேயவனே. என்னடிய பரவினாலும் போது சுமக்கும் நென்னடியார் இடர்களையார் நெடும் கலம் மேயவனே. மன்னவந்தன் மகளை மகிழ்ந்தாய் அலைபொறிந்த கங்கை தங்கும் அபிசடையாய் தலைபொறிந்த பலி மகிழ்வாய் தலைவரின் கால் இழத்தில் நிலை பொழிந்தார் இடர்களையார் நெடும் கலம் மேயவனே. படிவம் செய்வார் பாடிடமும் பரிசே தோங்கி நல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி தாங்கி நில்லார் அன்பினோடும் தலைவரின் கால் நிழற்கு நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. விருத்தனாகி பாலனாகி வேதமோ உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கடைமேல் கருந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியிலேயே இடர்களையாய் நெடும் களம் மேயவனே. கூறு கொண்டாய் 3 ஒன்றார் கூட்டி ஓர் வெங்கணைய மாறு கொண்டார் புறமெடுத்த மன்னவனே கொடிவே ஏறு கொண்டார் சாந்த வீடு என்று பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே. குண்டினுச்சி மேல் விளங்கும் கொடிமலர் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர்கோனை அறுவரை நல்ல வாய்மொழியாலே நின்று நைவார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே. வேடவின் பொம்பூசித்தனாலும் விளங்கிய நாம் முகநூலை எங்கும் நேட ஆங்கோல் சோதியுள்ள ஆடினார் கேளவன் கொம்பணிந்த பெருமான் கேளிலா பொன் அடி நீடல் வாழ்வார் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே. வெஞ்சம் தம் சொல்லாக்கி வெஞ்சொல் தம் சொல்லாக்கி கண்டமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலிலா வாய்மொழியால் கோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பாய் இடர்களையாய் நெடும் களம் நீடவல்ல வாசடையார் மேய நெடுங்கலத்தை சேடர்
நிரபுர கோணலத்தால் நாடவல்ல அணுவல் மாலை ஞான சம்பந்தர் சொன்ன பாடல் 10 பாடவல்ல பாவம் வரையுமே பாடல் 10 பாடவல்ல பாவம் வரையுமே. இறுதிப்பாடு இதான் இதோட முடிஞ்சுக்கிறோம். இது சுந்தரர் இது பிறகு எடுத்தது இந்த பாடல் அருளத்துக்கு தான் இங்கே பூதகத்தில் பிறந்தார் சொல்கிறாங்க. இந்த திருத்தொண்ட தொகை எல்லார் அடியாரையும் போட்டார். இந்த திருத்தொண்ட தொகையோடு முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் சார். 284வது பக்கம் 70வது பதிகம் திருத்தொண்ட தொகை 284 பேஜ் நம்பர். சிற்றம்பலம் பண்கொல்லி கவ்வானம் ராகம் நூறு. தில்லை வாழ அந்த நகம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனா கடியேன் இல்லையே என்னாலே அடியேன் இளையாந்தன் கொடி மாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழில் சுன்பொன்றையாவிரன் மெண்டர் கடியேன் அள்ளிமன் முல்லை அந்தாரண நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மாளுக்காலே இலை மலிந்த வேல் நம்பி எரிவத்தற்கடியே ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோள்வள்ள மான கஞ்சாரன் எஞ்சாத அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புலமங்கை ஆனாயடியேன் ஆரூரில் அம்மாளுக்காளே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவாக்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டரம் அடியார்க்கும் அடியேன் மேன்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை கால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிக்கண்டி பெருமானுக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை ஒருவர்க்கும் யாருக்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன் ஒளிபுணர் சூழ்சார் தொடர்ந்து இறைவனக்கடியேன் அது நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலங்கள் கொன்றையால் அடி அலாப்பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர் கொண்டலி காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பீரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு கண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே வாழ்கொண்ட வளமுனையால் உமை வந்தன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் தீர்கொண்ட புகழ் வல்ல சிறப்பொறிக்கும் அடியேன் தெங்காட்டங்குடி மேய திருவந்தற்கடியேன் கார் கொண்ட கொடைக்கானர்க்கும் அடியேன் கடற்காடி கடனாளன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேல் கூட்டன் கலந்தை போனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொய்கரூர் தொந்திய புகழ்ச்சோழ கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையறைய கடியேன் விரித்திரை சூழ்கடல் நாவை அதிபக்த கடியேன் கைகடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கடல் சக்தி வருந்தைய கோனடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோனடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே கடலெந்தன் கடலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் ஆரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நிகழ்ந்த நின்ற சீரனுமாறன் அடியார்க்கும் அடியேன் துணை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலே அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையெழுவார் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவத்தோன் கழ்த்திங்கள் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இளங்கழிக்கும் தந்தை மன்னவனாம் செரு துணைதன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி அதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன்
பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சும்மாலே வைத்தார்க்கும் அடியே எல்லாருக்கும் அடியே முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியே புள்ளியிரு பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாரும் அடியார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரில் மன்னிய திருமலை நாவன் நின்ற ஊர் பூசர் வரிவரையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே தென்னவனாய் உலகாண்ட செங்கனாகடியே திருநீல கண்டத்து பாதனாகடியே என்னவனாம் அரணடியே அலைந்துளித்த சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் போல் அன்னவனாம் ஆரூரன் அடிமைக்கே குவப்பார் ஆரூரில் அம்மாறு கண்பாரே அன்னவனாம் ஆரூரன் அடிமைக்கே குவப்பார் ஆரூரில் அம்மாறு கண்பாரே. சார் அதாவது இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்கு எதிர்பாராம நம்ம இளங்கோ ஐயா அவர்கள் டீ கொடுத்தார். அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்லி அவங்க தம்பதியருக்கு கோகுல் வாசன் ஒரு பையனுக்கு பயிற்சி வகுப்புற இடம் கிடைக்கணும். அதுக்கு நம்ம வேண்டி பதிகம் படித்தோம். இருந்தாலும் இன்னொரு தடவை அவருக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், பையனுக்கு சீக்கிரம் அந்த பயிற்சிகள் கிடைக்கணும்னு சொல்லி மண்ணில் நல்ல திருச்சிற்றம்பலம். நல்ல 4 வரி பாடு. மண்ணில் வண்ணம் வாழலாம் வைகளோம் எண்ணில் கடிக்கு யாதுவோர் குறையை கண்ணில் நல்லதும் கழுமல வளர பெண்ணில் நல்லாரும் திருச்சம்படம். அப்பா இங்கே அப்படியே தீபாவளி இங்கே கூட காட்ட சொல்லுங்க. இது